புதுசா இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போகலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லலாம். கத்தாத இல்லைனா கத்தாதே அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லலாம். அமைதியா இரு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாரு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா லுக் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். யாராவது வழி கேட்டாங்க அப்படின்னா நேரா போ இல்லைனா நேரா போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா கோ ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். இதை எடு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது டேக் இட் அப்படின்னு சொல்லலாம். இங்க வெயிட் பண்ணு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்றது அப்படின்னா வெயிட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். கைத்தட்டு இல்லைனா கையத்தட்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிடு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது ஈட் வெல் அப்படின்னு சொல்லலாம். உள்ள வா இல்லனா உள்ளே வா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா கெட் இன் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி போ அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி போ அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா கோ பேக்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். கதவை பூட்டு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது லாக் த டோர் அப்படின்னு சொல்லலாம். கவலைப்படாத இல்ல அப்படின்னா கவலைப்படாதே அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். உள்ள வரலாமா இல்லைனா உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கறத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்கலாம். வேகமா நட அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா வாக் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவனை அடிக்காத அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா டோன்ட் பீட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். என்ன தொடாத அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்பு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா பிலீவ் மீ அப்படின்னு சொல்லலாம். சத்தமா பேசு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்றது அப்படின்னா ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.